என் செயல். விதியின் சில விளையாட்டுகளை விளையாடித்தான் பார்க்கும். அதற்கு நாம் செவி சாய்க்காமல் போனால் மட்டுமே, நாம் சுதாரித்து கொண்டால் மட்டுமே நாம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒருவரை சுத்திகரிக்க நீண்ட நேரம் எடுக்கும். துறவிகள் ஒருவரை தரிசனம் செய்வதன் மூலம், பார்ப்பதன் மூலமும் தொடுவதாலும் ஒருவர் தூய்மைப்படுத்தப்படுகிறார். அப்படியென்றால் நீ என்னை வந்து ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு, என்னை தொட்டுவிட்டு, எனக்கு மிகவும் பிடித்த ரோஜா மலரை வாங்கி என்னை அலங்கரித்து அழகுப்பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் அகற்றி காமிக்கின்றேன். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இரு பல்லியின் சத்தம் உனக்கு கேட்கும். அப்படி கேட்டுவிட்டால் நீதான் புண்ணியசாலி, அதிர்ஷ்டமானவன். துன்பமெல்லாம் உன்னை விட்டு போக போகிறது என்ற அர்த்தம். சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்ற அர்த்தம். நான் சொல்வது போலவே நீ என்னை வந்து பார்த்துவிட்டு உடனே செல், நல்லது நடக்கும்.